சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வனத்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாருங்கள் ஐயா, நீங்களே 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழும்பினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த 31வது அமர்வுக்கு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அமைத்து கொடுத்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதன் நிர்வாகி பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும், இதை ஒழுங்குபடுத்தி பதிவு செய்து ஆவணப்படுத்தி கொண்டு வருகிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இதன் அடிநாதமாக விளங்கி கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை மற்றும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் நிறுவனர் ஆனந்த் அன்பழகன் ஐயார் அவர்களையும் இந்த நேரத்திலே திருவடி போற்றி உச்சிமேல் சூட்டி உவப்பெய்துகிறேன். நாம் சைவ சித்தாந்த நூல்கள் 14 உண்மை விளக்கம் என்கிற திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த நூலினை சிந்தித்தோம். முன்னர் சித்தாந்தம் படிப்பவர்கள் படிக்கக்கூடிய 2வது நூலாக திருவருட்பயன் என்கிற நூலை இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை அருளி செய்த பெருமகனார் உமாபதி சிவாச்சாரியார். இவர் தில்லைவாழ் 3000 ஒருவர். நடராச பெருமானை தொட்டு பூசிக்கும் வாய்ப்பு பெற்றவர். இவர் மறைஞான சம்பந்தர்களுடைய சீடர். 14 நூல்களிலே 8 நூல்களை அருளி செய்த பெருமைக்கு உரியவர். இந்த 8 நூல்களின் தொகுப்பு சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிறது. சித்தாந்த கருத்துக்கள் அனைத்தையும் மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையிலும் யாப்பு அமைந்த இந்த நூல்கள் 8னையும்
படித்தாலே ஏறக்குறைய சித்தாந்தம் நமக்கு கைவரப் பெற்றுவிடும். இப்பொழுது நாம் திருவருட்பயன் என்கிற நூலில் அவர் சொல்லியுள்ள செய்திகளை படிப்படியாக சிந்தித்து கொண்டு வந்தோம். சித்தாந்தம் பேசக்கூடிய பொருள்கள் 3: பதி, பசு, பாசம். இவற்றை முதல் அதிகாரத்தில் பதி முதுநிலை என்றும், 2வது அதிகாரத்திலே உயிரவை நிலை என்றும், 3வது அதிகாரத்திலே இருள் மல நிலை என்றும், 3 அதிகாரங்களிலே பதி பசு பாசத்தை விளக்கிய நமது உமாபதி சிவாச்சாரியார் இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது திருவருள்தான், திருவருள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்பதை விளக்கக்கூடிய அருளது நிலை என்கிற 4வது அதிகாரத்தை பார்த்தோம். பிறகு அந்த அருளானது உருவம் கொண்டு மானுட சட்டை தாங்கி குருவடிவாகி வந்து நமக்கு உபதேசம் செய்வோம். அதைத்தான் அருளுரு நிலை என்கிற 5வது அதிகாரத்திலே பார்த்தோம். அவர் சொல்லிய உபதேசத்தை கேட்டு சிந்தித்து நாம் அறியக்கூடிய செய்திகளை அறியும் நெறி என்கிற 6வது அதிகாரத்திலே பார்த்தோம். இதனாலே உயிர் ஞானம் பெற்று விளக்கமடைகிறது. அவ்வாறு விளக்கத்தை தான் 7வது அதிகாரமான உயிர் விளக்கம் என்கிற அதிகாரத்திலே சிந்தித்தோம். அடுத்தது இறைவனோடு சேர்ந்தவுடன் நாம் அடையக்கூடிய இன்ப நிலையை இன்புறு நிலை என்கிற 8வது அதிகாரத்திலே சிந்தித்தோம். அவ்வாறு மேல்நிலையை அடைந்தவர்கள் மலவாசனை காரணமாக நாம் முன்னரே பழக்க தோஷம் காரணமாக அடுத்த நிலைக்கு குறைந்து விடக்கூடும். அல்லது கீழ்நிலையிலே இருப்பவர்கள் உயர்நிலையை நிட்டை என்கிற நிலையை அடைவதற்கு தேவையான ஒரு சாதனமாக திரு ஐந்தெழுத்தினை 9வது அதிகாரமான 5 எழுத்து அருள் நிலை என்கிற அதிகாரத்திலே பார்த்தோம். இப்பொழுது நாம் 10வது அதிகாரமான அணைந்தோர் தன்மை என்கிற செய்தியை சிந்திக்க இருக்கிறோம். அணைந்தோர் என்றால் யார்? அவரை எவ்வாறு நாம் அடையாளம் தெரிந்து கொள்வது? அவர்களுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் இந்த அதிகாரத்திலே உமாபதி சிவாச்சாரியார் விளக்க இருக்கிறார். அணைந்தோர் என்றால் சிவனோடு ஒன்றியவர்கள், சிவனோடு 2 கலந்தவர்கள், அவர்கள் அணைந்தோர் என்று சொல்லப்படுகிறார்கள். அணைதல் என்றால் சேர்தல் என்று பொருள். வினையால் அணையும் பெயர் என்று இலக்கண குறிப்பு உண்டு. அவர் செய்யக்கூடிய வினையினாலே அந்த பெயருக்கு அணையக்கூடிய பெயரினைத்தான் வினையால் அணையும் பெயர். கற்பவர் அப்படின்னா கற்றுக்கொண்டிருப்பவர் அல்லது படிப்பவர் என்கிற படித்தல் என்கிற வினையை செய்வதனாலே அவருக்கு வினையால் அணையும் பெயர் கற்றவர் என்பதற்கு இலக்கண குறிப்பு. அதை போலவே அணைந்தோர் என்றால் சிவபெருமானிடத்திலே சேர்ந்தோர். இதிலே 2 வகை உண்டு. ஒன்று, இந்த உடம்பை விட்டுவிட்டு நீங்கி உயிர் மட்டும் இறைவனுடைய திருவடியை சேர்தல். இது ஒரு நிலை. இவர்களை நம்மால் அறிய முடியாது. ஏனென்றால் சிவன் திருவடியிலே சேர்ந்தவர்கள் மீண்டும் வருவதில்லை என்பதனாலே அவர்களை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாது. சில ஆன்மாக்கள் இங்கு
உடம்பு இருக்கும் பொழுதே அவர்களுடைய வினை தொடர்பு இருப்பதனாலே இந்த உடம்பு இருக்கும், உடம்பினுள் உயிர் இருக்கும், ஆனால் உயிர் முக்தி அடைந்திருக்கும். அந்த நிலையிலே இருப்பவர்களைத்தான் ஜீவன் முத்தர்கள் அல்லது அணைந்தோர் என்று சொல்கிறார்கள். எனவே அணைந்தோர் என்பவர் ஜீவன் முத்தர்கள். இவர்களுடைய தன்மையை விளக்குவதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம். அதனால தான் இதற்கு அணைந்தோர் தன்மை என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அணைந்தோர் என்பது இந்த உடல் இருக்கும் பொழுதே உடலினுள் இருக்கும் உயிர் முக்தி பெற்று இறைவனுடைய திருவடியை அடைந்து இன்ப நிலையை எய்தும், இன்ப நிலையை அடையும் அவர்களுக்குத்தான் அணைந்தோர் என்று பெயர். அப்ப நம்ம தொடக்கத்திலிருந்து வருவோம். இப்போ அணைந்தோரினுடைய பெருமையை அறிய வேண்டுமானால் அது எப்படி வருகிறது அப்படிங்கிறத தொடக்க நிலையிலிருந்து பார்ப்போம். தொடக்க நிலையில நம்ம கருமேகங்கள் காலை நேரத்தில் சூரியனை மறைத்து காணப்படுகிறது. காலையில எழுந்து பார்க்கிறோம், சூரியன் வரல, கரிய மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. நமக்கு சூரியன் இருக்கா இல்லையா, வந்திருக்கா அப்படின்னு தெரிய முடியாத அளவுக்கு இருக்கு. அதே போலத்தான் நம்ம உயிரை ஆணவ மலமானது, ஆணவ இருட்டானது முழுவதுமாக மறைத்திருக்கிறது. அப்ப உயிர் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று தெரியவே இல்லை. அந்த அளவிற்கு ஆணவ மறைப்புக்கு இந்த ஆன்மா உட்படுகிறது. இந்த நிலையில்தான் சைவ சித்தாந்தம் கேவல நிலை என்று சொல்லும். இப்ப கேவல நிலை புரிஞ்சாச்சு. அடுத்ததா இந்த மேகம் சிறிது விலகும். மேகத்துக்கு இடையில இடைவெளி இருக்கும். அப்ப சூரியனுடைய பொன் கதிர்கள் அந்த இடைவெளிக்குள்ளால வந்து பூமியை அடையும். அப்ப பார்க்கும் பொழுது சூரிய ஒளி முழுதும் தெரியாது, லேசா தெரியும். அப்படி சூரிய ஒளி லேசா தெரிகிற நிலை சகல நிலை என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஆன்மா கிட்ட வருவோம். இந்த ஆன்மாவுக்கு இறைவன் மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்களை உற்பத்தி செய்து இதோட சேர்த்திருக்கிறார். இந்த ஆன்மாவுக்கு உடல் வந்து விட்டது, புவனம் தங்கி இருக்கக்கூடிய இடம் வந்து விட்டது, அவர் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் வந்து விட்டன. எனவே இதனுடைய அறிவானது லேசாக விளக்கம் பெறுகிறது. இது முழு விளக்கம் என்று சொல்ல முடியாது, லேசான விளக்கத்தை தான் பெறுகிறது. இந்தவாறு இதனுடைய இச்சை செயல் ஆகியவை சிறிதளவு விளக்கம் அடைந்ததுன்னா அந்த நிலைக்கு சகல நிலை என்று பெயர். இதுல ஆணவ இருள் சிறிது நீங்கி இருக்கிறது. அதனால லேசான அறிவு விளக்கத்தை இந்த ஆன்மாவானது பெறுகிறது. இது சூரிய ஒளியானது மேகங்களுடைய இடைவெளியில் வருவது போல இந்த நிலைக்கு சகல நிலை என்று பெயர். இப்போ அறிவு இச்சை செயல் ஆகியவை சிறிதளவே விளங்கும். சரி, இந்த மேகத்தை வேகமா காற்று வந்து வீசி வெளியில் அனுப்பிச்சிடுது. வேகம் அப்படியே மேகமானது நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. சுத்தமா போயிருச்சு மேகம், மேக மறைப்பே இல்லை. நமக்கு சூரியன் மிக தெளிவாக தெரிகிறது. சூரிய ஒளி முழுவதுமாக பூமியை அடைகிறது. இந்த நிலைக்கு சுத்த நிலை என்று பெயர். அதே உயிரானது வினைகளை ஈட்டுகிறது, நுகர்கிறது. புதுசா வினையும் செய்யும், செய்த வினையை நுகரும். அந்த மாதிரி வினை
அதாவது வினையை செய்கிறது, நுகர்கிறது. இந்த ரெண்டும் செய்யறதுனால இது தவநெறியில் ஈடுபடுகிறது. தவநெறியில ஈடுபட்ட உடனே இதற்கு ரெண்டு கிடைக்குது. ஒன்னு இருவினை ஒப்பு, இன்னொன்னு மலபரிபாகம், இன்னொன்னு சக்தி நிபாதம். இந்த மூன்றும் ஒரு உடனடி நிகழ்ச்சி, ஒன்றாகவே நிகழும். இது செய்து கொஞ்ச நேரம் கழிச்சு இது வருங்கிறது கிடையாது. இருவினை ஒப்பு வந்த உடனே மலபரிபாகமும் வந்துடும், சக்தி நிபாதமும் வந்துடும். அப்ப இறைவன் குருவடிவாகி இவருக்கு உபதேசம் செய்விப்பார். அப்படி உபதேசம் செய்த பொருள்களை ஆன்மாவானது சிந்திக்கும், தெளியும். தெளிந்தவுடனே மும்மலங்கள் நீங்கும். அறிவு, இச்சை, செயல்கள் ஆகிய உயிர்களினுடைய மூன்றும் நன்கு விளங்கி தோன்றும். எப்படி கதிரவனுடைய ஒளி முழுவதுமாக பூமியை அடைகிறதோ அதே போல இந்த ஆன்மாவானது தனது அறிவு, இச்சை, செயல்களினாலே இறைவனை அறியும், அன்பு செய்யும். ஆக இறைவனை அறிவதற்கும் இறைவனை அன்பு செய்வதற்கும் நாம் செய்த தவநெறியின் காரணமாக குருவினுடைய உபதேசம் நமக்கு பயன்படும். உடனே நாம இந்த ஆன்மாவானது இறைவனுடைய திருவடி இன்பத்தை அடையும். இந்த திருவடி இன்பம் மேலும் மேலும் எல்லையின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு முடிவே கிடையாது. இதனால்தான் ஆறா இன்பம்னு சொல்லும். இந்த ஆறா இன்பத்துல ஆன்மாவானது அழுந்தி கிடக்கிறது. அவ்வாறு அழுந்தி கிடக்கும் பொழுது தன்னை மறந்த நிலை ஏற்படும். இதத்தான் நாம நிட்டை நிலைன்னு சொல்றோம், அல்லது சமாதி நிலைன்னு சொல்லுவார்கள். இந்த நிட்டை நிலையத்தான் கேட்கலங்கய்யா. நெட்டு பயிற்சி போட்டிருக்க ஐயாவுக்கு. ஐயா மீண்டும் வருவாரு, நான் அமைதியா இருப்போம். ஐயா வந்துருவாரு. வாங்கய்யா, நெட்டு நின்று போச்சு. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. நடுவுல ஒரு போன் வந்துருச்சுமா, வருத்தமாயிருச்சு. அப்போ நெட்டை கூடி இறை இன்பத்துல நாம இருந்தோம். அப்படி இருக்கிறவங்க சமாதி நிலையில இருக்கும் போது இந்த உடம்போடு கூடி இருப்பாங்க, முக்தி நிலையை அடைவார்கள். அந்த மாதிரி முக்தி நிலையை அடைஞ்சு உடம்போடு கூடி இருந்தாங்கன்னா அவர்களைத்தான் சீவன் முக்தர்கள், அணைந்தோர் என்று சொன்னான். அப்ப கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. சுத்த நிலையிலே இறைவனை அனுபவித்து ஆறா இன்பத்தை அடைந்து முக்தி பெற்றார்கள் பாருங்க, அவங்களதான் அணைந்தோர், ஜீவன் முக்தர்கள் என்று சொல்கிறோம். ஆக உடம்பை விட்டு போன பிறகு இந்த உயிரானது எந்த முக்தி இன்பத்தை அடையுமோ அதே பேரின்பத்தை இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே அவர்கள் பெறுவார்கள். அதான் நம்ம பார்க்கணும். எனவே எப்படி உடம்பை விட்டுட்டு போனாங்கன்னா இந்த ஆன்மா என்ன முக்தி இன்பத்தை அடைகிறதோ அதே இன்பத்தை அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பெறுவார்கள். அவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள் அல்லது அணைந்தோர்கள். அவங்க பார்ப்பறதுக்கு நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கும் வேறுபாடு தெரியாது. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? ஏனையோர் இறந்தால் அவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், ஜீவன் முக்தர்கள் இறந்தால் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். உதாரணமா நெல் இருக்கு, அந்த நெல்லை கொஞ்சம் எடுத்து லேசா சூடுபடுத்தி வறுத்துறோம். வறுத்த உடனே லேசா வறுக்கிறோம், ஏன்னா அது கருப்பாயிடக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு நெல்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று போல இருக்கும்.
தோற்றத்தில் அவை ஒன்றுதான். ஆனா அந்த வறுத்த நெல் இருக்கு பாருங்க, அது முளைக்காது. இந்த நெல் முளைக்கும். எனவே வறுக்காத நெல்லுக்கும் வறுத்த நெல்லுக்கும் எவ்வாறு வேறுபாடு தெரியாதோ அதே போலத்தான் நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு தெரியாது. நம்மை போலவே அவர்கள் உண்டு உடுத்து பூசுவன பூசி புனைவன புனைந்து நம்ம என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் அவங்களே செய்வாங்க. ஆனா அவர்கள் பிறரிடமிருந்து வேறுபட்டு வாழ்வார். அவர்கள் இறந்த உடனே மீண்டும் பிறக்க மாட்டார்கள். மீள பிறத்தல் என்பது அவர்களுக்கு இல்லை. ஏனையோர் இறந்த உடனே மீண்டும் பிறத்தல் அவர்களுக்கு நமக்கு உண்டு. அதுதான் ஜீவன் முக்தர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து, இந்த ஜீவன் முக்தர்கள் இந்த உடம்பிலே தான் இருப்பார்கள். ஆனா உடம்புக்கும் உயிருக்கும் ஒட்டு உறவு இருக்காது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பிரேமாமா கூட முந்தா நாள் மீட்டிங்ல சொன்னாங்க, புளியம்பழம். புளியங்காயா இருக்கும்போது அந்த ஓடு அந்த காயோட பிரிக்க முடியாத மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அதை கடிச்சு பார்த்தா அந்த ஓடை தனியாவே பிரிக்க முடியாது, அப்படியே சேர்த்து அந்த புளிப்போட காயோட திங்க முடியும். ஆனா அதே பழமா பழுக்க ஆரம்பிச்ச உடனே, பழுத்த உடனே என்ன ஆயிரும், ஓடு தனியாகவும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புளி தனியாகவும் இருக்கும். புளியம்பழம் தனியா இருக்கும், ஓடு தனியா இருக்கும். இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா ஆடும். அதை அமுத்தினோம்னா அந்த ஓடு தனியா வந்துடும். எனவே ஓடும் புளியம்பழமும் எவ்வாறு தனித்தனியாக இருக்கிறதோ அதே போல இந்த உயிரும் உடம்பும் ஜீவன் முக்தர்களுக்கு தனித்தனியா இருக்கும். உடம்பு அதுக்குள்ள இருக்கும், உடம்புக்குள்ளால உயிர் இருக்குமே தவிர அதனுள்ள ஒட்டுதல் இருக்காது. இதே மாதிரி நம்ம பனசி மூர்த்தி ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். தயிர் இருக்கும், அந்த தயிரை மத்து போட்டு சிலுப்புவாங்க. திருப்பாவை கூட சொல்லுவாங்க, வாசன் அருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அப்படின்னு திருப்பாவையில வரும். அந்த மாதிரி தயிரை கடைவார்கள். கடைஞ்ச உடனே அதுல இருந்து தான் வெண்ணெய் உண்டாகும். அந்த மோருக்கு மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெண்ணெயை அப்படியே சேர்ப்பாங்க. சேர்த்து உருண்டையா ஆக்கி அந்த உருண்டையை அந்த மோர்லயே போட்டுருவாங்க. மோர்லயே இருக்கும். ஆனா எப்ப வேண்டுமாலும் அந்த வெண்ணெய் உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். இது தனியா அது தனியா இருக்கும், ஆனா மோர்லே தான் இருக்கும். எனவே எவ்வாறு வெண்ணெயை எடுத்த உடனே அதிலே இருந்தாலும் கூட வெண்ணெய்க்கும் மோருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ, அதே அதாவது ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல அணைந்தோர் உடம்பில் உயிர் இருந்தாலும் கூட அதை இரண்டிற்கும் ஒட்டுதல் இருக்காது. எனவேதான் இந்த அணைந்தோர் என்பவர்கள் உடம்போடு இருக்கும் போதே முக்தி அடையக்கூடியவர்கள். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எல்லா உயிர்களும் உடம்போடு இருக்கும் பொழுதே முக்தி நிலையை அடைய முடியும். அதான் நிட்டை நிலை. ஜீவன் முக்தர்கள் அந்த நிலை அடைந்தவர்கள். ஆக உடம்போடும் உலகியலோடும் ஒட்டாமல் ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதே போலத்தான் இந்த நாமும் அந்த நிலையை எய்த முடியும் என்பதைத்தான் இவர் ஜீவன் முக்தர்கள் என்கிற பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்தது திருமூலர் என்ன சொல்றாரு, இவங்களை தூங்கி கண்டார்னு சொல்றார். அது என்ன தூங்கி கண்டார் அப்படின்னா, இப்ப நாம தூங்குறோம், தூங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியாது. பக்கத்துல யாராவது ஒருத்தர் பேசுறார், அது பேசுறது என் காதுல விழாது. அப்ப தூங்குதல் என்பது பக்கத்தில் இருக்கிறது என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தூங்குதல்னு பேரு. ஆனா தூங்கி கண்டார்னா அவர்கள் எதையோ கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, தூங்குதலையும் காணுதலையும் ஒன்றாக செய்வார்கள். தூங்குவார்கள், காண்பார்கள். இதுக்கு பேரு ஞான தூக்கம்.
ஞான நித்திரை, அறிதுயில் அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார். என்ன, தன்னுடைய கருவிகரணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருப்பார். இறைவனுடைய திருவடியில் அந்த பேரின்பத்திலேயே மூழ்கி இருப்பார்கள். இதான் அவர்கள் காண்பது. இடைவிடாது சிவனது பேரின்பத்தை உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி உணர்ந்து கொண்டிருக்கும் போதால்தான் கண்டார்னு சொல்றார். ஆக திருமூலர் சொல்லும் போது தூங்கி கண்டார் என்று சொல்கிறார். அப்ப தூங்கி கண்டார்னா அவர் தூங்கிட்டு இருப்பாரு, ஆனா மற்றவற்றை இறைவனுடைய திருவடி இன்பத்தை கண்டு கொண்டு இருப்பார்கள். அதனாலதான் தாய்மானவர் சொல்றாரு, தூங்காமல் தூங்கி சுகப்பெருமான் நின் நிறைவில் நீங்காமல் நிற்கும் நிலை பெறவும் காண்பேனோ அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் தூங்காமல் தூங்கி சுகப்பெருமாள் நின் நிறைவில் நீங்காமல் நீங்கும் நிலை பெறவும் காண்பேனோ என்று சொல்கிறார். இதுதான் தூங்காமல் தூங்குதல் என்று சொல்கிறார். அப்ப நம்ம தூக்கத்துக்கும் அவர் தூக்கத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, நாம நாள் முழுவதும் வேலை செய்து நமது 5 புலன்களும் ஓய்வாக மாறும், ஓய்வு எடுக்கும். அப்ப அறிவு இல்லை, ஓய்வு பெறும், அறிவு இருக்காது, ஒடுங்கிய நிலையில். அப்படி இருப்பது நம்முடைய தூக்கம். ஆனால் அவர்களுடைய தூக்கம் கருவிகரணங்கள் எல்லாம் அறிவோடு ஒடுங்கிய நிலையில் இருக்கு. நமக்கு அறியாமையில ஒடுங்கி இருக்கும், அவர்களுக்கு அறிவோடு ஒடுங்கி இருக்கும், பேரின்பத்தில் அழிந்து இருக்கும். இது அவர்களுடைய தூக்கம். அப்ப நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா, அவருடைய தூக்கம் அறிவில் ஒடுங்கி இருக்கும், நம்முடைய தூக்கம் அறிவு இன்றி இது ஓய்வு எடுக்கும். அதுதான் வித்தியாசம். சில பேர் ஜீவன் முக்தர்களை பார்த்தா அவர்கள் சோம்பர் என்று சிலர் குறிப்பார்கள். சோம்பர் என்ன, தாமச குணம் உடையவர்கள். நம்ம பாணியில சொன்னோம்னா சோம்பேறி. ஜீவன் முக்தர்கள் அப்படி சொல்லலாமான்னா, 2 பேருடைய ஒரு சோம்பேறியினுடைய தன்மையும் ஜீவன் முக்தருடைய தன்மையும் ஒன்று போல இருக்கும். தாமச குணத்தில் இருப்பார்கள், செயல் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆக செயல் எதுவும் செய்யல, வாளா இருப்பார்கள், அமைதியா இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா, இப்ப இந்த சோம்பேறி பார்த்தீங்கன்னா வீணே பொழுது போக்குவார். அவருக்கு எந்த இன்பமும் கிடையாது. அவர் பாட்டுக்கும் தாமச குணத்துல இருப்பாரு, என்னாகவே மாட்டார். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, ஜீவன் முக்தர்கள் அப்படி இல்லை. ஆனா 2 பேரும் ஒன்று போலவே இருப்பார்கள். எனவே சோம்பர் என்பவர்கள் தாமச குணத்தின் பட்டு எதுவும் செய்யாம வாளா இருப்பார்கள். ஆனா ஜீவன் முக்தர்கள் அப்படி இல்லை. யான் எனது என்கிற செருக்கை அழித்தவர்கள் அவர்கள். மனம், வாக்கு, காயம் ஆகியவை 3ம் செயலற்று காணப்படும், மௌனமாக இருப்பார்கள், இறைவனுடைய திருவடிகளிலே சேர்ந்திருப்பார். அத நிறைவிலே இறைவனுடைய திருவடியிலே ஒன்றி இருந்து அதே நிறைவான இன்பம் என்ற அந்த ஆறாத இன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆக செயலற்று இருத்தல் என்பது 2 பேர்த்துக்கும் உரியது. ஒரு சோம்பேறிக்கும் உள்ளது, ஜீவன் முக்தர்களுக்கும் உண்டு. ஆனா 2 பேரும் ஒன்று என்று நாம் கருதிவிடக் கூடாது. அதனாலதான் அந்த அணைந்தோர்களுடைய தன்மை என்ன என்பதை இவர் இப்படி இருப்பாங்க அப்படின்னு விளக்க இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அடுத்து, இவர்கள் மௌனமாக இருப்பார், சும்மா இருப்பார். சும்மா இரு சொல்லற அருணகிரிநாதருக்கு அருளப்பட்ட உபதேசம். அப்ப சும்மா இருத்தல் என்றால் பேசாம இருக்கிறது மட்டும் கிடையாது, எந்த விதமான தொழிலும் செய்யாமல் சலனமும் இல்லாமல் இருக்க வேண்டும். மன சலனம் இருக்கக்கூடாது. சில பேர் பேசாம இருப்பாங்க, ஆனா மனம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும். அதான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவார், மனமான பேயிம்பார். எனவே இந்த மனம் ஒரு இடத்துல இருக்காது. வள்ளலார் கூட மனம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார்.
அப்ப மனம் இவர்கிட்ட நிக்காது. அந்த மாதிரி நிற்பவர்கள் தான் அணைந்தோராக இருக்கிறார், ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார். அவர்கள் மௌனமாக இருப்பார். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோயில்ல ஒருத்தர் வருவார். அவர் எப்பொழுதும் அமைதியா ஒண்ணுமே சொல்ல மாட்டார், எதுவும் பேச மாட்டார், அப்படியே அமர்ந்த நிலையில இருப்பார். அவர் மனம் முழுவதும் சிவானந்தத்துல மூழ்கி இருக்கும். அங்க ஒரு அதிகாரி வந்தார். அதிகாரி அவருக்கு தினந்தோறும் ஒரு பட்டை சாதம் அவர் வாங்கி சாப்பிடுவார், கொடுக்கலனாலும் கேட்க மாட்டார். அப்படி ஒரு சாது இருந்தார். அந்த அதிகாரி போன உடனே வேற ஒரு அதிகாரி வந்தார். அந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது சும்மா இருக்கும் சாமிக்கு ஒரு பட்டை சாதம் அப்படின்னு எழுதி இருந்தது. உடனே இவர் என்ன பண்ணார், சும்மா இருக்கிறவருக்கு எதுக்கு, அதை நீக்கிடுவோம், நாளையில இருந்து அவருக்கு அந்த பட்டை சாதம் இல்லைன்னு எழுதிட்டார். ஆனா அங்க இருந்த பக்தர்களுக்கெல்லாம் அவர் ஒரு ஞானி ஆயிற்று, அவர் அணைந்தோர் தன்மையில இருக்கிறார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிந்தது, அந்த அதிகாரிக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல அவங்களுக்கு கொடுங்க, சும்மா இருக்கிறது சாதாரண செய்தி இல்லை, அது இருந்து பார்த்தா தான் தெரியும் அதுல உள்ள கடினம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா அவரு சும்மா இருக்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம், நாமளே எதுவும் செய்யாம இருந்தா அப்படி அதான் சும்மா இருத்தல், இது போய் ஒரு பெரிய கடினமா, இதுக்கு போய் நம்ம ஆலய கணக்குல ஒரு பட்டை சாதம் போடணுமா, வேண்டான்னு எழுதிட்டார். மறுநாள் என்ன பண்ணார் அவரு, சரி நாம இருந்து பார்ப்போம், நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்கள்ட்ட சொல்லிட்டு அவரு பேசாம வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே அவங்க துணைவியார் என்ன பண்ணாங்க, என்ன காய்கறி வாங்கிட்டு வரணும், சுத்தமா காய்கறி இல்லையே, போய் வாங்கிட்டு வாங்க, இல்ல வந்தாதான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. உடனே இவர் உடம்பு போறதுக்கு முன்னாடி மனம் காய்கறி வாங்குறதுக்கு போயிடுச்சு. உடனே அவரு அதை செய்யறதா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு, சரி நாம வேற யாரையா விட்டு அனுப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு கை செய்கையினால தன்னுடைய வேலையால அனுப்பிச்சிட்டார். அன்னைக்கு பார்த்துதான் சோதனையா இவரை பார்க்க வேண்டிய முக்கியமான ஆள்கள்லாம் வர்றாங்க. இவர் அவர்களுக்கெல்லாம் எழுதியோ அல்லது சைகையின் மூலமோ ஒண்ணுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே நாள் முழுவதும் கடந்து விட்டது. மாலை திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி, உங்க பையன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல. உடனே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மௌனத்தை கலைச்சிடலாமா யோசிக்கிறார். உடனே தன்னுடைய பணியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ, பையன் எங்க போயிருக்கான் தேடு அப்படின்னு சொல்லி படபடத்தாயிடுச்சு. பிறகு அந்த பையன் சாயந்தரம் வேற ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்துட்டான் வீட்டுக்கு. அப்புறம்தான் அவர் நாள் பொழுது எவ்வளவு நேரம் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். அவருடைய மனம் ஒரு நிமிடம் நேரம் கூட சும்மா இல்லை, அதை உணர்ந்தார். அப்புறம் போய் பார்த்தார், அவர் என்ன பண்ணார், அந்த ஆணையை மாற்றி சும்மா இருக்கிற சாமிக்கு தினம் 2 பட்டை சாதம் என்று எழுதினார் என்று சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், மௌனமாக இருத்தல் என்பது ஞானத்தினுடைய உச்சம், அனுபவத்தினுடைய அறிகுறி. இன்ப அனுபவம் தலைப்படும் பொழுது நமக்கு மோனம் வந்துவிடும். அதனால்தான் ஔவையார் சொன்னார், மோனம் என்பது ஞான வரம்பு. அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு என்ன நிகழ்ந்தாலும் சிவனுடைய அருளே என்று கருதுவார்கள். தனக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு வருது, இன்ப துன்பம் வருகிறது, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இது இறைவனுடைய அருளால் வருகிறது. இந்த உடம்பு இருக்கு, பிராரத்த வினை நீங்குகிற வரைக்கும் இந்த உடம்பு இருக்கும், அதுக்குள்ளால இருக்கிற உயிர் முக்தி அடைஞ்சிரும்னு சொன்னோம். அதனால்தான் பிராரத்தன வினை நீங்குவதற்காகத்தான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்ப துன்பம் வரும். அப்படி இன்ப துன்பம் வந்தா அதை இறைவனுடைய அருளாகவே கருதுவார்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். சாத்தனூர்னு ஒரு ஊர்.
அந்த ஊர் வழியாக ஒரு ஞானி போய் கொண்டிருக்கிறார். திருவாவடுதுறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு போகும்போது ஒரு இடத்துல பசுக்கூட்டங்கள் இடருற்று துன்பமடைந்து அங்கும் இங்குமாக ஒரு பரபரப்பாக இருப்பதை பார்த்தார். அருகே சென்று பார்த்ததும் அதை மேய்த்த மூலன் என்பவர் என்ற இடையன் இறந்து கிடப்பதை பார்த்தார். பார்த்த உடனே இந்த பசுக்கள் எல்லாம் துயர் உறுகின்றன, இவருடைய துயரத்தை நீக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய உடம்பை விட்டு உயிரை அந்த மூலன் உடம்பிலே செலுத்தினார். தான் உடம்பை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த மூலன் உடம்புக்குள்ள புகுந்து விட்டார். மூலன் என்ற இடையன் எழுந்தவுடன் பசுக்கள் ஆனந்தம் அடைந்தன, மகிழ்ச்சியாக மேய்ந்தன. மாலை வந்தது. அந்த மாடுகள் எல்லாம் இந்த மூலன் என்கிற இடையன் ஓட்டி கொண்டு செல்ல தானே அந்தந்த இல்லத்திற்கு சென்று விட்டன. இவர் அருகே இருந்த ஒரு கோயிலினுடைய திண்ணையிலே சென்று அமர்ந்தார். அந்த திருமூலனுடைய மனைவி வந்து அழைத்தார். அவர் மறுத்துவிட்டு தவநிலையிலே உட்கார்ந்து விட்டார். பிறகு மீண்டும் தன்னுடைய உடலை தேடி அதிலே புகுந்து கொள்ளலாம் என்று சென்று பார்த்த பொழுது அந்த உடல் காணவில்லை. உடனே இறைவனுடைய திருவருள் நாம் திருமூலர் என்கிற இந்த உடம்பிலேயே இருத்தல் தான் என்று முடிவுக்கு வந்து அவர் அதே உடலிலே இருந்து திருமந்திரம் என்கிற 3000 பாடல்களை அருளி செய்தார் என்று நமக்கு தெரியும். எனவே அப்படி சிவன் அருளாகவே இருந்து இந்த அணைந்தோர் எந்த இன்ப துன்பம் வந்தாலும் அதை செய்வார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது, இவர்களுக்கு 3 வகையான வினையும் நீங்கிவிடும். இந்த அணைந்தோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3 விதமான வினையும் நீங்கிவிடுது. எவ்வாறு நீங்குகிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஜீவன் முக்தர்கள் இன்ப துன்பங்களை அருளாகவே கருதுவதனால இன்பத்திலே விருப்பும் துன்பத்திலே வெறுப்பும் அற்றவர்களாக வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்தவுடனே அவர்களுக்கு பற்று இல்லை. அதான் நம்ம இறைவினை ஒப்புன்னு சொன்னோம். எனவே இந்த பிராரத்த வினை அவர்களுடைய உணர்வை தாக்காது, உடலை மட்டுமே தாக்கும். ஏன்னு கேட்டா இன்ப துன்பங்களுக்கு ஆட்படுவதில்லை. எனவே அவர்களுடைய உணர்வை இவை தாக்காது, பிராரத்த வினை தாக்காது. பின்ன எதை தாக்கும்? உடம்பை தாக்கும். உடம்புக்கு என்ன ஆகும் கேட்டா, உடம்புல அவர்களுக்கு நோய் வரும், புண்ணு வரும். இந்த மாதிரி உடம்பை தாக்குமே தவிர உயிரை தாக்காது. அதனால உணர்வை தாக்காது. அதனால தான் இவர்களுக்கு பிராரத்த வினை கிடையாது. சரி, அப்ப இன்பம் வருகிறது. அந்த இன்பம் வருகிறதே, அதை விரும்பி அதை நிலைநிறுத்துவதற்கு ஏதாவது வினை செய்வார்கள். ஆனா இவர்களுக்கு தான் அந்த இன்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவன் அருளாகவே கருதுவதனால. அதே மாதிரி ஒரு துயரம் வருகிறது, அதை உடனே நீக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது செயல் செய்வாங்களானா அதையும் செய்ய மாட்டார்கள். இவ்வாறு செய்கிற செயலுக்கு தான் ஆகாமிய வினைன்னு பேரு. பிராரத்த வினை இந்த உணர்வை தாக்காததுனாலே இவர்களுக்கு ஆகாமிய வினையும் இருக்காது. அப்ப பிராரத்தம் கிடையாது, ஆகாமிய வினை கிடையாது. பின்ன என்ன இருக்கும்? சஞ்சிதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சஞ்சிதம் முதல்லயே ஞானாசிரியர் உபதேசம் செய்த உடனே அவர் நிர்வாண தீட்சைன்னு ஒரு தீட்சை செய்தார். அந்த தீட்சை செய்த உடனே அவருடைய சஞ்சிதம் முழுவதும் எரிக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி 3ம் எரிச்சதனால இவர்கள் இந்த 3 போயிருச்சு இல்லையா, அதனால அடுத்த பிறவி இல்லை என்பதை நாம் பார்த்த உடனே, இந்த செய்தியை தெரிஞ்ச உடனே தெரிஞ்சுக்கலாம், இவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. இவ்வாறு 3 வகையான வினைகளும் நீங்குவதனாலே இந்த
அணைந்தோர்களுக்கு பிறவி என்பதே இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப ஏன்னா வினை கணக்கு இருந்தாதான் பிறவி இருக்கும். இந்த மூன்று எவ்வாறு நீங்கியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, இவர்கள் உயிர்களிடத்திலே கருணை காட்டுபவர்களாக இருப்பார்கள். எல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள், குழந்தைகள், எல்லா உயிரும். வள்ளலார் சொன்னார் இல்லைங்களா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு. அப்படி எல்லா உயிர்களின் மீதும் கருணை உடையவர்களாக இருப்பார்கள், அருள் உடையவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் அதனுடைய தன்மையாக ஒன்று சொல்கிறார்கள். இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று செல்வர்க்குள்ள மட்டும்தான் போவோம், மூச்சு காற்று. நான் ஒரு ஏழைக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு எப்படி காற்று நினைக்காதோ, நீரானது எவ்வாறு எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்கிறதோ, நான் பசுமாட்டினுடைய தாகத்தை மட்டும்தான் தீர்ப்பேன், புலி வன்மமாக இருக்கிறது அதனுடைய தாகத்தை தீர்க்க மாட்டேன் என்று நினைக்காதோ, அதே போல பெரியவர் சிறியவர் என்று வேறுபாடு இல்லாமல் நிலவானது இன்பத்தை தருகிறதோ, அதை போலத்தான் இவர்கள், இந்த அணைந்தோர்கள் எல்லாருக்கும் எல்லா உயிர்களையும் கருணையோடு பார்த்தார். நம்ம திரைப்பட பாடல் கூட உண்டு, மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா அப்படின்னு ஒரு பாடல். அப்ப எவ்வாறு இந்த இயற்கையில இருக்கிற எல்லா பொருள்களும் வேறுபாடு பார்க்காமல் எல்லா உயிர்களிடத்தும் கருணையாக இருக்கிறதோ, அதே போலத்தான் அணைந்தோர்களும் எல்லா உயிர்களிடத்தும் கருணையோடு இருப்பார்கள். வெள்ளம் இருக்குது, அது பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடம் பள்ளமா இருக்கு, அந்த பள்ளத்தை நிரப்பி விட்டுத்தான் அடுத்த இடம் நோக்கி செல்லும். அதை போலத்தான் இந்த அடியார்கள் ஒருவருக்கு துயரம் ஏற்பட்டால் அந்த துயரத்தை நீக்கிவிட்டுத்தான் அடுத்த செயலை செய்கிறார்கள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். திருமருகல் நமக்கு தெரியும். ஒரு வணிக பெண் தான் விரும்பிய மாமாவுடைய பெண்ணை, மாமாவுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து திருமருகலிலே தங்கியிருக்கிறார். அப்பொழுது அந்த வணிக பெண்ணினுடைய மாமன் மகனை அரவம் தீண்டி இறந்து படுகிறான். இதை பார்த்தவுடனே அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாள். எப்படி அழுகிறாள்? இந்த பாம்பு தீண்டுவதற்கு உரிமை இருக்கிறது, நான் தீண்டுவதற்கு உரிமை இல்லாமல் போய்விட்டதே. என்ன, அவர்கள் அவ்வளவு தூரம், அதாவது திருவெண்காட்டிலிருந்து வந்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ளவில்லை. இந்த பண்பாடு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இவ்வாறு வந்து அதை இலக்கியங்கள் உடன்போக்குன்னு சொல்லும். அப்படி வந்து இருக்கிறார்கள், வந்து இங்க இருக்கிறாங்க. இவர்களுடைய அழுக்குரல் திருஞான சம்பந்தருடைய திருச்செவிகளிலே விழுகிறது. வந்து அதனை அறிந்து சடையாய் எனுமால் என்கிற பதிகத்தை பாடி அவரை உயிர்த்தெழுந்த செய்கிறார். அவ்வாறு உயிர்த்தெழு செய்து அந்த பெண்ணினுடைய இடரை நீக்கிய பிறகுதான் அவர் அடுத்த தளத்திற்கு செய்கிறார். அதே போல இவர் திருச்செங்கோடு என்கிற தளத்திற்கு செல்கிறார். அந்த திருச்செங்கோட்டுக்கு செல்கிற பொழுது அங்கே எல்லோரும் ஜுரத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட அவ்வினைக்கு இவ்வினை என்ற பதிகத்தை பாடி அவர்களுடைய துயரை நீக்கினார்கள். எனவே அடியார் பெருமக்கள், உயிர்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அந்த துன்பத்தை நீக்கிய பிறகுதான் அடுத்த செயல்களை செய்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அதே போலதான் முதலை உண்ட பாலன், அதை நம்ம சுந்தரர் பெருமான் அவருடைய இடரை தீர்த்தார்கள். இப்படி அணைந்தோர்கள்
உடம்பு இருக்கும் பொழுதே உயிரானது திருவடி இன்பத்திலே திளைத்து கொண்டு பல்வேறு இயல்புகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் இந்த அதிகாரம் சொல்ல இருக்கிறது. ஆக அணைந்தோரினுடைய இயல்புகளை நம்ம இந்த முன்னுரையிலே பார்த்தோம். இப்பொழுது 91வது குறள். இதற்கு தலைப்பு பேசா அனுபூதி. அவர்கள் மௌனமாக இருப்பார்கள் என்கிற 91வது குறளை பார்க்கிறோம். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். இதான் அந்த குறள். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். இந்த ஜீவன் முக்தராகிய ஞானிகள் என்ன பண்றாங்க, தமது உணர்விலே விளங்கக்கூடிய சிவனது ஞானம் அப்படிங்கிற திருவருள்ல அடங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி. இந்த ஞானியர்களுடைய உணர்விலே மேம்பட்டு விளங்குகின்ற சிவபெருமானினுடைய ஞானமாகிய திருவருளிலே அடங்கி இருப்பார்கள், உள்ளடங்கி. அப்ப இவங்க எங்க அடங்கி இருப்பாங்க? இறைவனுடைய அறிவில் அடங்கி இருப்பாங்க, ஞானமாகிய திருவருளில் அடங்கி இருப்பார்கள். சரி, அவ்வாறு அடங்கி இருக்கிற போது இவர்களுக்கு பேரின்பம் விளையும். அங்கனம் அடங்கி நிற்றலினாலே விளைகின்ற பேரின்பத்தை அவர்களுடைய அறிவினிடத்திலே ததும்பி இருக்கும். அதுதான் சொல்றார், உள்ளத்துள் இன்பு ஒடுங்க. அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளால இன்பம் ஒடுங்கும். அப்ப இவங்களுடைய உணர்வுல இவங்க இறைவனுடைய பேரறிவுல அடங்கி இருப்பாங்க. இவங்களுடைய உள்ளத்துல இன்பம் ஒடுங்கி இருக்கும். அப்படி ஒடுங்க தூங்குவர். இவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மற்ற ஏது உண்டு சொல். அப்ப செயலோ சிந்தனையோ இல்லைன்னா அப்புறம் சொல்லுக்கு வேறு எங்க இடம் இருக்கும்? எனவே வேறு ஏதேனும் அவர்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே வேண்டியது இல்லை. அவர்கள் வேறு ஒன்றையும் அறியாது இருப்பார்கள். அப்ப சிந்தனையில இல்லைன்ன உடனே அவங்களுக்கு பேச்சுக்கே வேலை இல்லை. அதனால்தான் அந்நிலையில் அவரிடத்திலே சொல் எதுவும் எழாது. அப்ப தமது உணர்விலே மேம்பட்டு இருக்கக்கூடிய சிவஞானமாகிய திருவருளிலே இவர்கள் அடங்கி இருப்பார்கள். அவ்வாறு அடங்கி இருத்தலினாலே இவர்களுக்கு இன்பம் வரும். அறிவினிடத்திலே அந்த இன்பம் உண்டாகும். அவ்வாறு இன்பம் உண்டான உடனே அவர்கள் வேறு ஒன்றையும் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு சொல் ஏதும் உண்டாகாது. இதைத்தான் முன்னாடி சொன்னோம். தூங்கி கண்டார்னு சொன்னோம் பாருங்க, அதுதான் தூங்குவர்னு சொல்றார். அப்ப சிவஞானத்துக்குள்ள எப்படி அடங்கி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கண்மம் மாயை ஆகியவை மல வாசனை காரணமாக மீண்டும் அவர்களை தாக்கக்கூடும். அப்படி தாக்குனா அவர்கள் எவ்வாறு வெளியில வராங்க அப்படின்னு இதுல சொல்ல போறோம். முதல்ல அவங்களுக்குள்ள தலையெடுக்கக்கூடியது கண்ம மலம். யான்னு கேட்டா அவங்க உடம்போட இருக்கிறாங்க. உடம்போட இருப்பதற்கு காரணம் இந்த கண்மம். இந்த கண்மங்கிறது இன்ப துன்பங்களை தோன்றி அவர்களை உணர்விக்கும், அவர்களுடைய உணர்வை தாக்கும். எனவே அவரது உணர்வில் விருப்பு வெறுப்புகளை தோற்றுவிக்கும். அப்ப கண்மம் தான் முதல்ல அவர்களுடைய உணர்வை தாக்குகிறது. அப்ப விருப்பு வெறுப்பை உண்டாக்குகிறது. இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை உண்டாக்குகிறது. இதனால எங்கும் சிவமாக காணுகிற அவர்களுக்கு இது மறையுமா அப்படின்னு கேட்டா மாயா காரியம் மறைந்து உலகம் வெளிப்படும். ஏன்னா விருப்பு வெறுப்பு உண்டாயிருச்சு.
அப்ப எங்கும் சிவமா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மல வாசனை காரணமா இந்த சிவன் பொருள் மறைந்து உலக பொருள் தெரிய தொடங்குகிறது. அவ்வாறு உலக பொருள் தெரிய தொடங்கின உடனே இந்த மாயைங்கிறது தன்னுடைய பலத்தை உணர்வு மூலமாக காட்டும். அப்ப எல்லாம் அவனேன்னு இருந்தவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க எனது என்கிற தற்போத உணர்வு அவர்களுக்கு தலையெடுக்கும். இவங்க அணைந்தோர்னு சொன்னோம், அவங்களுக்கு மல வாசனை காரணமா சில நேரத்துல இந்த மாதிரி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப முதல்ல மாயாமலம் தாக்குகிறது. இந்த மாயாமலம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா தற்போத உணர்வு வருகிறது. தற்போத உணர்வு வந்த உடனே அதான் தற்போத உணர்வு ஒண்ணு இல்லை, தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படி வந்த உடனே ஆணவ மலம் தலை தூக்க ஆரம்பிச்சு. முதல்ல மாயை, பிறகு ஆணவம். அப்ப தற்போதம் வந்த உடனே நான் தான் செய்தேன் அப்படிங்கிற வினை வர ஆரம்பிச்சது. அப்படி வினை வந்த உடனே ஆகாமியம் தோன்றும். ஆகாமியம் தோன்றின உடனே அடுத்த பிறவிக்கு அது வித்து. அப்ப ஆகாமியம் தோன்றுகிறது. எனவே ஜீவன் முக்தர்கள் கொஞ்சம் சோர்ந்து இருந்தா கூட மும்மலங்கள் திரும்பி வந்துடும். எப்படி வந்துருங்கிறது தான் இப்ப சொன்னோம். எனவே அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி சிவனுடைய அறிவில போய் அடங்கி இருந்தா, சிவனுடைய அறிவில் அடங்கி இருந்ததுனால இவையெல்லாம் ஒன்றுமே செய்யாது. அப்ப மல வாசனை காரணமா மாயாமலம் இருக்காது. அதத்தான் இவர் சொல்றாரு, சிவஞானமாகிய மெய்ஞானத்துள் அழுந்தி அங்கு நிலைத்து நின்று மும்மலங்களையும் நீக்கும். அதனால தான் சிவஞானத்துல அடங்கி இருக்கும். அந்த ஜீவன் முக்தர்கள் அதுல அடங்கி இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக அதே மாதிரிதான் ஒவ்வொரு வினையும், பிராரத்த வினை, ஆகாமிய வினை ஒவ்வொன்றாக அடங்கி ஓங்குணர்வில் அடங்கி இருக்கிற போது, சிவபெருமானுடைய அறிவிலே அடங்கி இருக்கிற போது அவை வேலை செய்யாது. எனவே மும்மலங்களையும் இவர்கள் அவ்வாறு களைந்து கொள்கிறார்கள். அடுத்து அதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம். இப்போ ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணுக்கு ஒளி குறைஞ்சிருச்சு. கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்கு. அந்த கண்ணுக்கு ஒளி குறைஞ்ச உடனே அதை சரியா பார்க்கறதுக்காக ஒரு கண்ணாடி போடுறோம். அந்த கண்ணாடியினுடைய ஒளியானது, அதாவது அதுக்கு கண்ணாடி அணிந்த உடனே அந்த கண்ணினுடைய பார்வை நன்றாக தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப கண் ஒளி குறைந்தவருக்கு தான் அது தேவை. கண் ஒளி நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அவங்க கண்ணாடி போடாமே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் இறக்கும் வரை கண்ணாடியே போடலை. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கண் ஒளி நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப கண் ஒளி இல்லாதவர்களுக்கு, குறைந்தவர்களுக்கு மட்டும்தான் கண்ணாடி தேவை. அந்த மாதிரி கருவியின் உதவியால நாம் அறிகிறோம். எப்படி கண்ணாடியால நாம் பார்க்கிறோமோ அதே மாதிரி இந்த உயிரானது கருவிகளின் உதவியினால பார்க்கிறோம். இந்த செயற்கருவியினால, அதே மாதிரி அறிகருவிகளினால தான் நம்ம ஒன்றையும் பார்க்கிறோம். ஆனா இவை ஒடுக்கும் பொழுது நம்மை ஒன்றையும் பார்க்க முடிவதில்லை. கருவிகள் ஒடுங்கிருச்சுன்னு வச்சுங்க, நம்ம அறிவானது வேலை செய்யாமல் போய்விடும். எனவே ஆணவ மலத்தால் மறைக்கப்படும் பொழுது நமது கருவிகள் செயல்படாமல் இருக்கிறது. இதே ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம கருவிகளானது செயல்படுகிறது, செயல்படாமல் ஒடுங்குகிறது. எனவே ஆணவ மலம் நீங்கினால் நமது கருவிகள் நன்றாக செயல்படும். அப்ப உடம்பு தேவையில்லை. ஆணவ மலம் முழுசும் நீங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், கருவிகளால் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கருவிகளே வேண்டியதில்லை. கருவிகளே இல்லாமல் கருவிகளை வெளியில அனுப்பிச்சிட்டு நம்ம உணர்வால இறைவனுடைய திருவடிகளை, அந்த ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அதைத்தான் சொல்றாரு, ஞானிகள் எப்பொழுதும் சிவத்தை மறவாது உணர்ந்திருப்பார்கள். எப்படி கண்ணொளி இருப்பவருக்கு கண்ணாடி தேவையில்லையோ, அதே போல இறைவன் திருவடி, அதாவது இந்த உடம்பை வைத்துதான் அறியணும் கிடையாது,
உடம்பு சிவனுடைய திருவடியை அடைகிற பொழுது உடம்பு மற்றும் கருவிகள் இவர்களுக்கு தேவையில்லை. அதனால தான் இவர்கள் சிவத்தையே உணர்ந்து நிற்பார்கள். உலக வாதனையின்றி இருப்பார். உலகத்துல இருக்கிற இன்ப துன்பங்கள் இவரை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் இதனை தூங்காமல் தூங்குதல் என்று சொல்கிறோம். முன்னாடியே சொன்ன இந்த கருவிகரணங்கள் அனைத்தும் நமக்கு இருக்கிறது இல்லையா, இது ஓடி ஆடி நடந்து இவ்வளவு வேலைகளை செய்து ஓஞ்சி போயிடுது. அப்பதான் நாம தூக்கம் வருது, தூங்குறோம் நல்லா. அப்ப கருவிகரணங்கள் ஓய்ந்த நிலையில் ஏற்படக்கூடிய ஓய்வு தான் நமக்கு தூக்கம். ஆனா அவர்கள் கருவிகரணங்கள் ஓயறது இல்லை, அறிவிலே இருக்கிறது. நாம தூங்கும் போது கருவிகரணங்கள் வேலையை செய்யாது, அறிவு இழந்து காணப்படும். அங்க அறிவோட இருக்கும். அதத்தான் நமக்கு ஓய்ந்து போயிருக்கும், அவர்களுக்கு ஒழிந்து போயிருக்கும். அதான் வேலை செய்யும், ஆனா அதுக்கு பயன் இல்லை. நேரடியா இறைவனுடைய திருவடியில் இன்பத்தை பார்த்து கொண்டிருக்கும். இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, நல்ல பலசாலி. அவனை நேரா ஒரு மெலியவன் திட்ட முடியாது. அவர் தூங்கிட்டு இருக்காருன்ன உடனே அவன் இவன் எப்படி இருந்தாலும் நம்ம சொன்னா காதுல விழ போறது இல்லை, சரி நம்ம திட்டுவோமேன்னு அவன் மனசார திட்டிட்டு போவான். ஏன்னு கேட்டா அந்த தூங்கிட்டு இருக்கவனுக்கு அது தெரிய போறது இல்லை. அப்ப அவன் அறிவு வேலை செய்வதில்லை. அதே முடிச்சுட்டு இருந்தான்னு வச்சுங்க, அவன் இவனை 2 சாத்தி விட்டுருவான். ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால அந்த துணிவு நமது கருவிகரணங்கள் உணராமல் இருக்கிறதுனால ஏற்படுறது. இதே தூங்கும் பொழுது இப்படி இருக்கிறோம், விழித்து இருக்கும் போது நம்மால் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது மாதிரி இருக்க முடியாது. விழித்து கொண்டிருக்கும் போதும் இந்நிலை வருமானால், தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி உலக பொருள்களோ உலகத்துல பேசுறவங்களோ என் காதுல விழலையோ, அதே மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த உலக பொருள்களோ அல்லது யார் சொன்னாலும் என் காதுல விழாம இருந்தோம்னா அதுதான் தூங்குதல். அதான் தூங்காத தூக்கம். இதத்தான் உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூங்கிட்டு இருக்கும் போது என் மேல ஏதாவது பூச்சி விழுந்தாலோ ஒரு துஷ்ட ஜந்து என் மேல போனாலோ தெரியாது. ஆனா முழிச்சுட்டு இருக்கும் போது அது தெரியல அப்படிங்கிற நிலையை எப்போது அடைகிறோமோ அதைத்தான் அவர் சொல்றாரு, உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் அப்படின்னு அடுத்த பாடல்லையும் சொல்றார். அதாவது 93வது செய்யுள்ள சொல்றார். அப்ப இது சிவபிரகாச நூல்ல இருக்கு. ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர். இதத்தான் மோனம் அப்படின்னு சித்தாந்த நூல்கள் சொல்லுகின்றன. எனவே இந்த மோனம் என்கிற நிலை, மௌனம், ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே செய்ய மாட்டார். இதுக்கு அகத்துறையில ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு தலைவன் இருக்கிறான், அந்த கணவன் அவன் வெளியூருக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, மனைவியை பிரிந்து செல்கிறான். பழைய காலத்துல கல்விக்காகவோ அல்லது பொருளீட்டுவதற்காகவோ மனைவியை விட்டு பிரிந்து செல்லுதல் என்கிறது வழக்கமாக இருந்தது. அப்படி போன உடனே போகும்போது சொல்றான் தலைவி கிட்ட, நீங்க போனா தினந்தோறும் எனக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, இப்ப இருந்தா ஒரு ஃபோன் பண்ணுங்க, அப்படி சொல்லிட்டு உன்னை நான் பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நான் போக வேண்டிய கடமை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவங்க இந்த 1 வாரம் பிரிந்திருக்கணுமே, எப்படி கழிக்க போகிறோமோ என்று கவலையோட இருக்கிறார். அவன் சென்றான். முத நாள் போன் வரும்னு பார்த்தாங்க, வரல. மறுநாளும் போன் பண்ணல. கடிதமாவது வரும், பழைய காலத்துலயே கடிதமாவது வருமானு பார்த்தா கடிதமும் வரல. பக்கத்து தோழி என்ன உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு போன் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். இல்ல. உடனே அவங்க, ஆமா என்ன மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, அவர் போனும் பண்ணல, இருக்கும் வரட்டும், அவரை பேசிக்கிறேன் நான், அவருக்கு வந்தால இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே பேசுறாங்க அந்த தோழி கிட்ட. அந்த தோழி
சமாதானப்படுத்துறாங்க. இருந்தும் தலைவன் மேல கோபமாவே இருக்கிறாங்க. அந்த ஒரு வாரம் கடந்த உடனே தலைவன் வந்துட்டான். வந்த உடனே அந்த தோழி அங்கிருந்து பாக்குறா, அவங்க வீட்டுல இருந்து பாக்குறா. சரி, தலைவி என்ன செய்யறாங்கன்னு பாக்குறா. இவ ஒண்ணுமே சொல்லல, அமைதியா வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க டீ போட்டு வரேன்னு போய் டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. தோழிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அவ்வளவு கோபமா இருந்தா, ஒரே பிரளயம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப இப்படி செய்கிறார்களே அப்படின்னு தோழி வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாள். அப்ப அதுக்கு ஒரு உவமை சொல்றாரு. அதான் விசேஷமே. என்னன்னு கேட்டா, மையிடுவதற்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த மையிடுவதற்குரிய கோல் இருக்கு பாருங்க, அது தந்தத்தால செஞ்சிருக்கலாம், அல்லது தங்கத்தால செஞ்சிருக்கலாம், அல்லது வேறு உலோகத்தால செஞ்சிருக்கலாம். அது தூரமா இருக்கும் பொழுது அது தெரியும் எதனால் செய்யப்பட்டது அந்த கோல் அப்படின்னுட்டு. ஆனா கண்ணுக்கு அருகாமையில் வந்த உடனே, கண்ணுக்கு மையிடுகிற பொழுது அது எதனால் செய்யப்பட்டதுங்கிறது யாரும் பார்க்க மாட்டார்கள். அதை போலத்தான் தலைவி தலைவனை பிரிந்து இருக்கிற பொழுது அவனுடைய குணாதிசயங்களை நினைக்கிறா. அவனை வந்து சரி கிட்ட வரட்டும் அப்படின்னு கோபத்தோட இருக்கிறா. ஆனா அருகில வந்தவுடனே அமைதி காக்கிறாள். இது உலகத்துக்கு, சாதாரண வாழ்வியலுக்கு. அப்ப இறை இயல்புக்கு பாருங்க, இறை இயல்புக்கு இறைவனை விட்டு விலகி இருந்தா வேற. அப்ப இது வந்து இன்னும் தேடணும். ஆனால் இறைவனிடத்திலே அன்பை, இறை இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது எந்த விதமான பேச்சுமே இருக்காது. மௌன நிலையில இருக்கும், மௌன நிலையில இருக்கும். அதைத்தான் எல்லா ஞானிகளும் சொல்கிறார்கள். மனம் சலனமற்று தொழில் இன்றி எதுவும் செய்யாமல் இருக்கிற நிலை மௌன நிலை. அதைத்தான் ஞான வரம்பு என்று சொல்கிறார். அப்ப தலைவி வந்துவிட்டால் எவ்வாறு பேச்சு அடங்கி போகிறதோ, அதே போல இறைவனுடைய இறை இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது பேச்சு அற்று போகும். பரமஹம்சர் ஒரு முறை கடைத்தூர் பக்கம் சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது உடனே ஒருத்தர் கேட்டாரு, எல்லாரும் ஆரவாரமா பக்தி செலுத்துகிறார்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். உடனே இவர் என்ன பண்ணாரு, அங்க ஒரு அம்மையார் வந்து வடை சுட்டு கொண்டிருந்தார்கள். வடையை போட்டாங்க, அது சலன்னு சத்தம் கேட்டது. ஆனா வெந்த உடனே அது வடை சத்தமே போடலை. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. அதை பார்த்தீரான்னு கேட்டார். எனவே ஒரு பக்தியினுடைய உச்சம் என்பது மௌனம், சத்தமின்றி இருத்தல். இதை ஒரு சாதாரண ஒன்றிலிருந்து பரமஹம்சர் விளக்கினார் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு சீவன் சிவத்திலே அழுந்தி தனது சீவபோதத்தை முழுமையாக இழந்து நிற்கும் நிலையை குறிப்பதுதான் மௌனம், மோன நிலை. இதை பேசா அனுபூதி என்று சொல்லுவார்கள். இதைத்தான் சொல் உண்டு, ஏதேனும் உண்டா சொல் என்று கடைசியாக கேட்கிறார். ஆக சிந்தை அமைதியாக இருக்கிற பொழுது பேச்சுக்கு இடமே இல்லை. அடுத்தது இந்த அணைந்தோர் நாயோட்டு மந்திரம் என்று ஒரு மந்திரத்தை சொன்னோம். சிவாய நம, முதல்ல நமச்சிவாய, அப்புறம் சிவாய நம, அப்புறம் சிவாய, அப்புறம் சிவ, அப்புறம் சி. அந்த சிக்கு பேரு நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுவார்கள். இது அணைந்தோர் ஆனந்தத்திலே மூழ்கி மோன நிலையில் இருக்கிற செய்தியை குறிப்பிடுகிறது. என்ன நாயோட்டு மந்திரம்னு ரொம்ப இதா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சோம்னா, இது நாயை ஓட்டக்கூடிய மந்திரம் அல்ல. பின்ன என்ன அது? நாயின் தன்மையை ஓட்டுவது. நாய்க்கு என்ன தன்மை? எப்பொழுதும் குறைத்து கொண்டிருக்கும். ஒண்ணுமே இருக்காது, ஒரு மகிழ்ந்து போவோம். இது நாய் என்ன பண்ணும், அது துரத்திக்கிட்டே போகும், குறைச்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி தேவையே இல்லாமல்
காரணம் இல்லாமல் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய நாயினுடைய தன்மையை நம்ம சொன்னோம்னா நம்ம பேசுறத ஓட்டக்கூடிய ஒரு மந்திரம் என்பதனாலே இதற்கு நாயோட்டு மந்திரம். அகச்சி என்பது நாயோட்டு மந்திரம். இது அணைந்தோருக்கு உரியது. நாம பேசுற பேச்சு போறா பயனில்லை, நாயினுடைய குறைப்பு போன்றது. அப்படிப்பட்ட பேச்சாகிய குறைப்பினை ஓட்டக்கூடிய மந்திரம் தான் இந்த சி. எனவே பேச்சை ஒழித்து மௌனத்தை உண்டாக்குவது என்கிற பொருளிலேதான் அந்த சி என்பது நாயோட்டு மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதுகாரும் பார்த்தவற்றால் அணைந்தோர் என்பவர் சீவன் முக்தர்கள். அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய உணர்விலே திருவருளிலே அடங்கி இருப்பார்கள். அவர்கள் சிவனுடைய அறிவிலே அடங்கி இருப்பார்கள். இதனால் இவர்களுடைய மனதிலே இன்பம் குடிகொண்டிருக்கும். உடம்பு இருக்கும் பொழுதே முக்தி நிலையை அடைந்து சிவானுபவத்திலே கலந்திருப்பார்கள், மௌனமாக இருப்பார்கள். இவர்கள் பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்களைப் போல் தோன்றினாலும் கூட அவர்களுடைய மனம் தொழில் இல்லாமல் சலனம் இல்லாமல் எல்லாரிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் இன்பம் கருணை காட்டுபவர்களாக அருள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று அணைந்தோர் தன்மையிலே இந்த முதல் குரலிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறி அடுத்த குரலை நாம் அடுத்த அமர்விலே சிந்திப்போம். எனவே இதுகாரம் அமைதி காத்து கேட்டு என்னோடு பயணித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து இதனை ஏற்பாடு செய்திருக்கிற திருவருளுக்கும் பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நமங்கய்யா. இன்னைக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப இந்த சீவன் புத்தர்லாம் என்ன, அது மட்டும்தான் விளக்கம் வைப்பதில்ல. அதுக்கு இவ்வளோ ஒரு கருத்து, இவ்வளோ ஒரு விளக்கம் அருமையா இருந்ததுங்க. இன்னைக்கு அந்த சீவன் முத்திரன்னா யாரு, அதாவது அவங்க வந்து கேவனையில சகனையில சுத்த நிலையெல்லாம் நீக்கினவங்க. அதுக்கு உதாரணம் எடுத்து கொடுத்தீங்க. எப்படின்னா ஒரு நெல்லுடைய தன்மை எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே நம்மளும் அவங்களும் நம்மள மாதிரி உடம்போட தான் இருப்பாங்க. உண்டு உடுத்தி பூசி எல்லாமே வாழ்வாங்க. ஆனா நமக்கு அவங்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்கும் அப்படின்னீங்க இல்லையா? அந்த கருத்து தான் எடுத்து சொன்னீங்க. மற்றொரு பொழுதும் நம்ம எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேறுபாடு உதாரணம் எடுத்து அழகா கொடுத்தீங்க. நெல்லு, அந்த நெல்லு நெல்லுக்கும் வறுக்கிறனுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த நெல் என்ன ஆயிடும், இது முளைக்கும் தன்மை எழுந்துரும், அது முளைக்கும் தன்மை உடையுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா எடுத்து காட்டினீங்க. அடுத்துட்டு திருமூலருடைய வரலாறு அழகா எடுத்து சொன்னீங்க. திருமூலர் வந்து தூங்கி கண்டார் அப்படின்ற ஒரு விளக்கத்தை எடுத்து கொடுத்தீங்கயா. அதாவது என்ன சொல்றேன்னா சிவத்தை இடவிடாது அந்த இதுலயே நெட்டிலே இருப்பாங்க அவங்க. ஆனா அந்த நிலையை வந்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தா. அந்த 5 புலன்களும் என்ன பண்ணுது, ஒன்று பெற்று அந்த கருவி காரணங்கள் மூலம் எல்லாம் ஒடுங்கி நிலையில இருக்குதான் அந்த பேரும்பு நிலையிலே அழிந்து இருப்பாங்க. அப்ப இந்த திருமூலர் வந்து தூங்கி கண்டார்ன்றத ஒரு எடுத்து அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்ததாக இந்த சோம்பர்ன்ற விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, சோம்பர்ன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களுக்குன்னா சோம்பர்னா தாமச குணம் உள்ளவங்க. வீணே பொழுது போக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சும்மாவே இருந்து அந்த ஞான நிலையை அடையக்கூடியவங்க. அந்த மனம் வாக்கு உடம்புன்னு சொல்ற அந்த 3 செயலிட்டு மௌனமா இருப்பாங்க. அவங்க அந்த இறைவன் திருவடியிலேயே ஒடுங்கி இருப்பாங்க. அதான் சும்மா இருப்பதுன்றது சோம்பருக்கு அழகா விடத்தை எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அந்த மௌனம் கதை அழகா ரொம்ப சிறப்பா ஒரு கதை மூலமா தான் எப்ப நம்ம எல்லாருக்கும் புரியும் இல்லையா? கோயில ஒரு சாமியார் இருக்காரு, அவருக்கு தினம் ஒரு அளவு பொட்டலம் கொடுப்பாங்க. அந்த கதையெல்லாம் எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவர் மௌனமா இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போவார். இன்னும் ஒரு அதிகாரி மாத்தி வரக்குள்ள அந்த அதிகாரி சாப்பாடு ஏன் கொடுக்குறீங்க கேள்வி கேட்டு அவரு அந்த உணவை வந்து நீக்கிட்டு தான் அந்த மாதிரி இருந்து காட்டுன்னு சொல்லி போவாரு. அப்போ அது பலவிதமான அவர் துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறாரு. மனைவி ஒரு வேலையிடுறாங்க. அப்பதான் நிறைய அவரை பார்க்க ஆபீஸ் எல்லாம் வர்றாங்க. அந்த விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் மௌன நிலையை அவரால் இருக்க முடியல. அது கடைப்பிடிக்கணும். மனசு இருந்து பார்த்தாரு கொஞ்சம் இருந்தாலும் அந்த மனமானது மாறி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த மனத்தை அடக்க நம்மளால வழி இல்லை. அந்த மௌனம் தான் அந்த மனத்தை அடக்க முடியுன்ற அந்த கருத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஆரம்பமே அருமை. இதெல்லாம் வந்து சீவன் முத்தர்களுடைய விளக்கத்தை எடுத்து கொடுத்தீங்க. நம்ம ஆன்மாக்களை எப்படி நம்ம உயிர் சுத்த நிலையை அடையுதுன்றதுக்கு அழகா அந்த காலை பொழுதுல அந்த கதிரவன் வந்து எப்படி மறைந்து விடுகிறது, அந்த கதிரவன் ஒளி எப்படி நம்ம சிறிது விலகி கொஞ்சம் மேகப்பட்ட கொஞ்சம் விலகி அந்த சூரிய ஒளி வரும் இல்லையா? அப்ப அந்த கேவல நிலையில இருந்து நமக்கு ஒரு ஒரு ஒளி கிடைக்குது. அப்பதான் சகல நிலைக்கு நம்ம வரோம். கொஞ்சமாவது ஆன்மா வந்து அந்த அந்த ஒளியில நம்ம என்ன பண்ணோம், நம்ம மழுகி காணப்பட்டாலும் அந்த ஒளியில கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வரும். அப்ப நமக்கு என்ன பண்ணுது, இந்த ஒளியை எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த உடம்ப கொடுத்தீங்க. தனு கரண கருவிகள் மூலியமா அந்த தனு கரண புவன போகத்தை பத்தி அந்த உதாரணமா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்ப வந்து அதுக்கு விளக்கம் கொஞ்சம் விளக்கம் பெறுகிறது இல்லையா? அப்பொழுது மறுபடியும் என்ன பண்றாங்க, உடம்பு வந்து முற்றுமாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறதுக்கு பெருங்காற்று வீசுகிறது. பெருங்காற்று வீசிச்சுன்னா அந்த மேகக்கூட்டம் விலகி போயிடுது இல்லையா? அப்ப நமக்கு வந்து என்னது முழு அந்த கிடைக்கிறது நமக்கு. அப்ப அதுக்குதான் அந்த வந்து கேவல நிலையில இருந்து சுத்த நிலை வந்து அப்புறம் வந்து அடுத்த நிலைக்கு போகிறோம் நம்ம. அந்த மாதிரி சுத்த நிலைக்கு வரும். அப்ப அந்த 3 நிலைக்கு நீங்க ஒரு உதாரணமா எடுத்து கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தோட கொண்டுன்னு போனீங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த கதையெல்லாம் எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் சோம்பருக்கு ஒரு மௌனத்துக்கு ஒரு கதை எடுத்து விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. உதாரணம் வந்து 2 விதமான உதாரணம் எடுத்து கொடுத்தீங்க. இதுக்கும் அதுக்கும் நல்ல சிறப்பா கொடுத்தீங்க. ஆனா சீவன் முத்தர்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா 3 வினை இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு குருவின் மூலமா அவர்கள் சஞ்சித வினை தீர்ந்துடும். பிரார்த்தம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான அந்த உடம்பு இருக்கும். ஆனா அந்த நோய் வந்தா கூட அதை தாக்காது அப்படின்னு சொல்லக்கூட எனக்கு ஒரு கருத்து ஞாபகம் வந்ததுங்க. ரமண மகரிஷி வந்து அவரு உடம்புல வந்து கேன்சர் வந்ததுன்னு சொல்லி நான் கேள்வி படிச்சிருக்கிறேன். ஆனா அவரு அப்பதான் நீங்க சொன்னது உதாரணம் எனக்கு தெரிஞ்சது. அழகான அந்த ஒப்புமை கொடுத்தப்பதான் எனக்கு அவருடைய ஞாபகம் வந்தது. ரமண மகரிஷிக்கு வந்து அந்த கேன்சர் வந்தா கூட அவரு அந்த கேன்சர் மூலியமா அவ்வளவு இதா மத்தவங்க தான் வேதனை அனுபவிக்கிறாங்க. அவர் வேதனை அனுபவிக்கவே இல்லை. அது அவருடைய தாக்கத்தை அது நினைக்கவே இல்லை அவரு. அப்ப அந்த உடம்பு வந்து எப்படி அவரு அந்த உணர்வை அவருக்கு தாக்காம இருக்கிறத வச்சு இப்ப நீங்க சொல்ற கருத்து எனக்கு அப்படியே உணர்த்துச்சுங்க. அது அவர் வந்து என்னது அந்த ஆகாம வினைவது அவர்களால் உண்டாகாதுன்றதை எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இந்த விளக்கமும் அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த 3 வினைகளும் இருக்குதான். ஆனா நமக்கு இருக்கும் அப்பப்ப என்னது அது மேல் நோக்கி வரும். அந்த ஒரு நம்ம கொஞ்சம் விட்டுட்டா கூட அது மேல் நோக்கி வரும். அது மேல் நோக்கி வராம அது எப்படிலாம் கொண்டு போகணும்ன்றத அந்த சீவன் முத்தர்களுடைய விளக்கம்லாம் எடுத்து ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் எப்பேற்பட்டவங்க, சீவன் முத்தர் எப்பேற்பட்டவங்க அப்படின்னா அவங்க உயிரிழத்த கருணையோட இருக்கக்கூடியவங்க. எல்லாரையும் சமமா பார்த்தாங்க அப்படின்றது ஒரு உதாரணம் அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா நம்ம அது உடலுக்கு எல்லாருக்கும் ஒன்னாதான் போகும். ஏழைக்கு பணக்காரனா பார்க்க மாட்டது. அப்புறம் தண்ணீருக்கு விளக்கம் இந்த பசுவின் தாகத்தை மட்டும் தடிக்காது, எல்லாருடைய தாகத்தையும் தடிக்கக்கூடியதுன்றது அதுக்கு ஒரு விளக்கம். நிலவு அது வந்து பெரியவர் சிறியவர் என்று பாரு அனைவரும் குளிர்ச்சி அடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த ஞானியர்களுடைய அந்த வேறுபாட்டை வந்து அந்த கருத்தை எடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் உதாரணமா வந்து அந்த ஒரு கதையா சொன்னீங்க. நம்ம திருமருகல்ல ஆஹ் அந்த விளக்க மருகல் வந்து பெண்ணுக்கு அவர் கணவர் இறந்து மணக்க போகும் இறந்து பாம்பு தீண்டி இறந்ததுனால அவர் உயிர்ப்பித்து கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தது அவ்வினைக்கு இவனை என்ற ஒரு பதிகம் பாடி நமக்கு இந்த சுர நோயெல்லாம் தீக்கி கொடுத்தாருன்றது அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவங்கெல்லாம் அந்த அருளாளர்கள்லாம் வந்து அந்த அனந்தோர தன்மையோடு இருக்கிறதுனால அங்க இயற்கையாவே அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது அந்த தன்மை அவங்களுக்கு இயற்கையாவே இருக்குது. அவங்க வந்து அந்த அனந்தோர தன்மையோடு அவங்க இருக்கிறாங்கன்றத அந்த உதாரணமா எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த மோனம் பேச அனுபூதின்றதுக்கு அருமையான விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. பாடல் மூலியமா சீவன் முத்தனா எப்படி இருப்பாங்க, அவங்க ஞான திருவருளுடைய அடங்கி இருப்பாங்க அப்படின்றத அந்த விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அவங்கள உள்ளத்துல அதாவது உணர்ச்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளத்துல நிரம்பி இருப்பாங்க. நம்ம மேலோட்டமா நம்ம சொல்லணும்னா நம்ம மேலோட்டமா அந்த நிலையில இருக்க மாட்டாங்க. உள்ளத்துல உணர்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இன்பத்திலேயே அவங்க அனுபவத்தினால அந்த நிலையில வந்து சொல்லு செயல எதுவுமே இல்லாம இருக்கும்ன்ற அந்த கருத்தை எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சிவானத்துல அடங்கி இருக்கிறாங்கன்ற போயிட்டு அந்த மோன நிலையில தூங்காமல் தூங்குதல் அப்படின்ற மாதிரி நம்மளாம் தூங்குனா நம்ம வந்து உடம்பு வந்து எல்லாமே பக்கத்துல என்ன நடக்குதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாம தூங்கிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு வந்து இரு நிலையிலயும் இருப்பாங்க. இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். ஆனாலும் அவங்க வந்து அந்த மௌன நிலையிலே இருப்பாங்கன்ற அந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்லி
அதுக்கும் ஒரு கதையை எடுத்து கொடுத்து ரொம்ப மிக அருமையான ஒரு விளக்கங்க இன்னைக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. எளிமையா வருது. எங்கள மாரி இருக்கிற அடியார்களுக்கு எளிமையா இருந்தது. சீவன் முத்திரைகளா எப்படி இருப்பாங்கன்னா, தாமரை இலையில ஒட்டாத மாரியும், அது மாரி புளியம்பழத்து இந்த தோல் எப்படி விலகி அந்த பழம் முதிர்ந்துட்டா தோலோட ஒட்டாம எப்படி இருப்பாங்கன்ற அந்த கருத்தையும் எடுத்து சொல்லி, ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் விளக்கம் ஒரு பாடல் எடுத்தாலும் நல்லா தெளிவா எங்களுக்கு புரிஞ்சுதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. திருவடி வணங்கி மனமுழு மெய்களால் வணங்குகிறேன் ஐயா. சிவாய நம. அடியார்கள்லாம் போக வேண்டாம். ஏதோ சின்ன கருத்து. நீங்க முழுசும் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. உங்களுடைய கருத்தையும் நீங்க பரிமாற்றம் பண்ணிக்கலாம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு, நீங்க வந்து எல்லாருமே ஒரு வார்த்தை பேசுங்க. சிவாய நம. வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க